இந்த மண்ணில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல அது மரத்து மேலே ஏறி அந்த இடத்துல தாவி வீலுக்கு அடியில் போய் உளுந்து வரக்கூடிய எதையுமே கட்டுப்படுத்தலைங்க ஒரு தலைவன். இந்த மாதிரி நடக்குது. விடுதலை சிறுத்தை கூட்டத்திலையும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அட்லீஸ்ட் அந்த தலைவன் சொல்லும் போது ஒருத்தன் கேட்குறானே, ஏறுறான், சரி, அவனை ஒரு ஆள் மைக் எடுத்து பேசும்போது கொஞ்ச நேரம் கட்டுப்படுறானே. இல்லை, நீங்கள் மக்களுடைய பார்வையில் என்ன பாருங்களேன், ஒரு பக்கம் திருமாவளவன் விஜய் விமர்சிக்கிறார், விஜய் பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் திமுக விமர்சிக்கிறது, விஜய் பின்னாடி பாஜக இருக்குன்னு. இன்னொரு பக்கம் நீங்களும் அடிக்கிறீங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து அடித்தா ஒருத்தன் என்ன ஆவான்? ஒன்றும் ஆக மாட்டாங்க. சரியானவனாக இருந்தால் கிளர்த்து எழுந்து வருவாங்க. சரியானவனாக இருந்தால் எதுவும் அவரை நாம் தமிழர் கட்சி சந்திக்காதாங்க. இன்னைக்கு எந்த கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு இதாக இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கட்சியை சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சி ஆதரித்து ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்களேன். பாஜக, அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தை, நாங்கள் சொல்கிறோமே, நாங்கள் பெரிதும் நேசிக்கிறோன்னு சொல்கிற அந்த தலைவர், அந்த தலைவர் எங்களை இதாக பேசியிருக்காரு நினைக்கிறீங்க? இல்லையே. அப்போ ஒரு கட்சி எல்லாரும் செய்யக்கூடிய எல்லா விதமான தவறுகளையும் சுட்டி காட்ட தாவேக்கா நான் இன்னைக்கு இது வரைக்கும் கூட நான் கட்சி நினச்சினேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அதை ஒரு கட்சியாகவே நினைக்கல. அது ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான், அவ்வளோதான். இன்னும் இயக்கத்துலேருந்து அவங்க அரசியலுக்கே வரல. அதான் உண்மை.